அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வியாசர் ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நண்பர்களே, இந்த காணொலியில் நாம் மேஷராசினருக்கான மே 2024 மாத பலனை பார்க்க இருக்கிறோம். மேஷராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதன் இம்மாதம் முழுவதும், உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் இம்மாதம் முழுவதும் மீனத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் சில விரயங்கள் மற்ற மாதங்களை விட கூடுதலாக இருக்கும். ஏனெனில் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அங்கே உங்கள் ராசிநாதன் இருப்பதால் விரயம் ஏற்படுவது தவிர்க்க முடியாது. இருப்பினும் குரு பகவான் வீட்டில் இருப்பதால் அநேக விரயங்கள், செலவுகள் சுப விரயங்களாக இருக்கும். ஏனெனில் குரு பகவான் சுபத்துவ கிரகம். அது குரு மீனம் சுப வீடாக இருப்பதால், நட்பு வீடு என்பதால், செவ்வாய்க்கு நட்பு வீடு என்பதால் சுப செலவுகளாக அந்த விரயங்கள் இருக்கும். பெரும்பாலான விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும். மேலும் கல்வி சார்ந்த விரயங்களாக இருக்கும். உங்கள் மகிழ்ச்சிக்கான விரயங்களாக இருக்கும். மேலும் பழைய கடன்களை அடைக்கும் விரயம், அதுவும் ஒரு செலவுதான். கடனை அடைப்பது என்பது உங்கள் கையிலிருந்து பணத்தை கொடுப்பது. ஆகையால் அதுவும் செலவு தான், சுப விரயங்களாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான், குடும்பஸ்தானாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இந்த மாதம் 20ஆம் தேதி வரை இருப்பதால் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் அதிக நேரம் செலவு செய்வீர்கள். உங்கள் இனிமைக்காக உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் இந்த மாதம். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியான புத பகவான் 12ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதனுடன் இருப்பதால் புதிய ஆபரணங்களை வாங்குவீர்கள். கல்வி, உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது உங்கள் கல்வி சார்ந்த செலவுகள் இருக்கும். இந்த மாதம் 11ஆம் தேதி வரை உங்கள் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பின்னர் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் சகோதரருடன் ஒரு இணக்கம் ஏற்படும். உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் உங்கள் சகோதரர் வருவார். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான சிம்ம ராசிக்கு உரிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் உச்சமாக இருப்பதால் 15ஆம் தேதி வரை உச்சமாக இருக்கிறார். ஆகையால் அதுவரை உங்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு மேன்மையான காலமாக இருக்கும். இருப்பினும் சனி பகவானின் பார்வை இருப்பதால் கொஞ்சம் மந்த நிலையும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். உங்கள் செயல்களை தீவிரமாக செயல்படுத்த விடாமல் சனி பகவான் தடுப்பார். ஆனால் உச்சமாக இருப்பதால் அந்த தடைகளை மீறி நீங்கள் அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்கள் பிரகாசிப்பீர்கள். மேலும் உங்கள் பிள்ளைகள், சூரிய பகவான் 5ஆம் புத்திரஸ்தானாதிபதியாகி உச்சமாக இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் இந்த மாதம் மேன்மை அடைவதை காண்பீர்கள். அவர்களின் வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். சில தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அவர்களுடைய வளர்ச்சியில். ஏனெனில் சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் சிம்ம சூரிய பகவானை பார்ப்பதால், அதாவது உங்கள் புத்திர ஸ்தானாதிபதியை பார்ப்பதால் சில தடங்கல்களும் இருந்து கொண்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியான மிதுனம் உங்களுக்கு சகோதர ஸ்தானம் என்பதால் புத பகவான் உங்கள் சகோதர ஸ்தானாதிபதி ஆகிறார். அவர் 12ஆம் இடமான மீனத்தில் உங்கள் ராசிநாதனுடன் இருக்கிறார். ஆகையால் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. புதன் பகை பெற்ற கிரகம் செவ்வாய்க்கு. ஆகையால் உங்கள் சகோதரரிடம் இந்த மாதம் பிணக்குகள் இருக்கும். மேலும் ராகு பகவானும் இருப்பதால் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எனினும் புதிய ஆபரணங்களை வாங்குவதில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். ஏனெனில் 3ஆம் இடம் அணிகலன் சார்ந்த, ஆபரணங்கள் சார்ந்த இடம். ஆகையால் புதிய அணிகலன்களை வாங்குவீர்கள். பழைய அணிகலன்களை கொடுத்து புதிய அணிகலன்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் இந்த மாதம். உங்கள் 6ஆம் அதிபதியான புத பகவான் உங்களுக்கு எதிரி ஸ்தானம் ஆகிறார். அவர் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தொல்லைகளை இதுவரை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் 11ஆம் தேதிக்கு பிறகு புத பகவான் உங்கள் ராசியிலே வருவதால், அதாவது எதிரி உங்கள் வீட்டில் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார். ஆகையால் எதிரிகளின் தொல்லை நீங்கும். 11ஆம் தேதிக்கு பிறகு எதிரிகளின் தொல்லை நீங்கும். உங்கள் 7ஆம் அதிபதியான, அதாவது கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அவரே
2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி இருப்பதால் இந்த மாதம் முழுவதும், அதுவும் 20ஆம் தேதிக்கு பிறகும் அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் உங்கள் குடும்பத்துடன், உங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குழந்தை குட்டிகளுடன், மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் செலவழிப்பீர்கள். மேலும் குரு பகவானும் அங்கே இருக்கிறார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 20ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவானும் அங்கே வந்து விடுகிறார். 15ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவானும் அங்கே வருவதால் நீங்கள் உங்கள் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இனிமையான செலவுகளை செய்து கொண்டிருப்பீர்கள். மேலும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். 8ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். இந்த காலமானது உங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு, வேலை தேடுவதற்கு சிறந்த காலம். ஏனெனில் 12ஆம் இடம் அயல்நாடு, 8ஆம் இடமும் அயல்நாடு சார்ந்த இடம்தான். அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் குரு பகவானும் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிக பிரகாசமாக இருக்கிறது. மேலும் பங்கு சந்தைகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு அதிக லாபம் கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். எனினும் புதிய பங்குகளை வாங்குவதில் கவனம் தேவை. ஏனெனில் ராகு பகவானுடன் செவ்வாய் இருக்கிறார். ஆகையால் புதிய பங்குகளை வாங்குவதில் கவனம் தேவை. மேலும் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகுவதில், அறிமுகம் இல்லாத நபர்களுடன் வியாபாரத்தில் ஈடுபடுவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ராகு பகவான் ஏமாற்றம் அளிக்கக்கூடிய கிரகம் ஆக இருப்பதால், அவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த கவனம் தேவை. 9ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகையால் மேலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகையால் உங்களுக்கு உங்கள் தந்தையார் மூலம் நல்ல ஆதாயம் இருக்கும், பண வரவு இருக்கும். தந்தையின் தொழிலில் ஈடுபடுவதற்கு நல்ல அபிவிருத்தி, வியாபாரத்தில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். மேலும் தர்ம காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்வீர்கள். ஆனால் உங்கள் தந்தையார் ஸ்தானத்திற்கு அது 6ஆம் ஸ்தானமாக, உங்கள் குடும்பஸ்தானம் 6ஆம் ஸ்தானமாக இருப்பதால் உங்கள் தந்தையாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. 10ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் 11ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதால் அபரிமிதமான வளர்ச்சி உங்கள் தொழிலில் இருக்கும். மேலும் குரு பகவானின் பார்வையும் இருப்பதால் தொழிலில் ஏற்றம், முன்னேற்றம் காலமாக இருக்கும். புதிய முதலீடுகளை செய்வீர்கள். ஏனெனில் 12ஆம் இடத்து அதிபதியாகிய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். அதிலும் அபரிமிதமான லாபம் காண்பீர்கள். 11ஆம் அதிபதியாகி சனி பகவான் 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருப்பதால் உங்கள் சகோதரன் நல்ல நிலைமையில் இருப்பார். உங்கள் சகோதரனுக்கு ஏற்றமான காலமாக இருக்கும். உங்கள் தொழிலில் அபரிமிதமான லாபத்தை சனி பகவான் கொடுப்பார். மேலும் 12ஆம் இடத்து அதிபதியாகின குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்கு பழைய கடன்களை நீங்கள் அடைத்துவிட்டு புதிய கடன்களை வாங்குவீர்கள். கடன் வாங்கி வீடு வாங்குவீர்கள். ஏனெனில் செவ்வாய் பகவான் சமசப்தமாக இருப்பதால், கேதுக்கு சமசப்தமாக இருப்பதால் பழைய கடன்களை அடைத்துவிட்டு புதிய கடன்களை வாங்கி அந்த கடனின் மூலம் வீடு வாங்குவீர்கள். சரி நண்பர்களே, இதுவரை நாம் மேசராசினருக்கான ராசி மே மாத 24 பலன்களை பார்த்தோம். அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.